GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரை சேர்ந்த 22 வயதான சூரஜ்குமார் உத்தம் எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த 20 வயதான அக்ஷனாவிற்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் இருவருக்கும் இடையே காதலாக மாறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இருவரும் தனியாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து திருமணம் செய்து கொள்ளாமல் லிவிங் டுகெதர் முறையில் ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் அக்ஷனாவின் தாயார் தனது மகளை காணவில்லை என்று கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் சூரஜ்குமார் என்ற இளைஞர்தான் தனது மகளை கடத்தி சென்றிருப்பார் என்றும் கூறியுள்ளார். முதலில் அக்ஷனா காதலனுடன் சென்றிருப்பார் என்று போலீசார் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் அக்ஷனாவின் தாயார் இந்த விவகாரம் குறித்து காவல் ஆணையர் வரை சென்று புகார் அளித்திருக்கிறார். ஆணையரின் உத்தரவை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக பெண்ணின் காதலன் சூரஜ்குமாரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது என்னுடன் தான் இருந்தார், அதன் பிறகு எங்கு சென்றார் என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளார். சூரஜ்குமாரின் பேச்சில் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. பின்னர் போலீசார் தங்களது பாணியில் விசாரிக்க தொடங்கியதும் அவர் அனைத்து உண்மைகளையும் வெளியே சொல்லியுள்ளார். அதில் சூரஜ்குமார் அக்ஷனா இருவரது காதலுக்கு பெண்ணின் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதனால் அக்ஷனா வீட்டிலிருந்து வெளியேறி காதலன் சூரஜ்குமாருடன் சேர்ந்து ஹனுமந்த் விஹாரில் வீடு எடுத்து திருமணம் செய்து கொள்ளாமல் ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் சூரஜ்குமாருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக சூரஜ்குமார் மணிக்கணக்கில் செல்போனில் பேசி வந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அக்ஷனா காதலன் சூரஜ்குமாரிடம் இது குறித்து கேட்க அவ்வப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. மேலும் அந்த பெண்ணுடன் பழகுவதை கைவிட்டு தன்னை முறைப்படி திருமணம் செய்து கொள்ளுமாறும் தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். ஆனால் இதற்கு சூரஜ் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜூலை 21ஆம் தேதி சூரஜ்குமாருக்கும் காதலி அக்ஷனாவிற்கும் இது தொடர்பாக மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் தகராறு முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சூரஜ்குமார் தனது காதலி என்று கூட பார்க்காமல் சராமாரியாக தாக்கி தலையை சுவற்றில் மோதி கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். அதன் பின்னர் கொலையை மறைப்பதற்காக நண்பர் ஆஷிஷ் குமாரின் உதவியை நாடியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருவரும் சேர்ந்து அக்ஷனாவின் உடலை ஒரு பெரிய சூட்கேஸில் அடைத்து அங்கிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யமுனா நதியில் வீசியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் நதியில் வீசுவதற்கு முன்பு காதலியின் உடலுடன் சூரஜ்குமார் ஒரு செல்ஃபி வீடியோவையும் எடுத்திருக்கிறார். இதையடுத்து செல்ஃபி வீடியோ எடுத்த செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் சூரஜ்குமாரை கைது செய்தனர். கொலையை மறைக்க உதவியாக இருந்த ஆஷிஷ் குமாரையும் கைது செய்த போலீசார் இருவரிடமும் விசாரணை நடத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் நதியில் வீசப்பட்ட அக்ஷனாவின் உடலையும் போலீசார் தேடி வருகின்றனர். லிவிங் டுகெதர் முறையில் இருந்த தனது காதலியை காதலனே கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகு வழக்கின் முக்கிய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு காவல்துறையினருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.